வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3 phase ஆல்டர்னேட்டர். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த 3 phase ஆல்டர்னேட்டர். ஹாஸ்பிட்டல்ஸில் பயன்படுத்துவாங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸில் பயன்படுத்துவாங்க பவர் பேக்கப்புக்காக. ஓகேங்களா? சரி, இது வந்து ஒரு மிஷின். இது என்ன பண்ணும்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை 3 phase உள்ள எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா? மெக்கானிக்கல் எனர்ஜி என்னது? அப்போது ஏதாவது ஒரு ரொட்டேஷன்ஸ் ஏற்பட்டு அதிலிருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உருவாகும். அதுவும் 3 phaseல் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். சிங்கிள் ஃபேஸ் எல்லாமே நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம். இந்த 3 phaseல் இண்டஸ்ட்ரீஸில், ஜென்ரேட்டர்ஸில் அதெல்லாம் பயன்படுத்துவோம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டருக்கு, இந்த 3 phase ஆல்டர்னேட்டருக்கு இன்னொரு பேர் தான் சின்க்ரோனஸ் ஜெனரேட்டர். ஓகேங்களா? இது எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன். அதாவது ஏதாவது ஒரு கண்டக்டரில் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும்போது நமக்கு அங்கே ஒரு இஎம்எஃப் கரண்ட்டு அதிகமாக உற்பத்தி ஆகும். அதுதான் நம்ம ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் சொல்லுவோம். வென் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ்னு தெரியல, மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறது தான் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். வென் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எ கண்டக்டர் சேஞ்சஸ் and EMF is induced in the conductor. ஸோ ஒரு கண்டக்டரில் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸு மாறிடுச்சுன்னா, அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டாலே அப்போ கண்டிப்பாக அங்கே கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கண்டக்டரில் கரண்ட்டை தான் நம்ம இஎம்எஃப்னு சொல்லுவோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இதான் ஜென்ரல் டயக்ராம். ஓகேங்களா? ஆல்டர்னேட்டருக்கு இங்கே பாருங்கள், இதில் 3 phases சப்ளை. ஓகேங்களா? 3 phases சப்ளை எங்கேருந்து வருது? எதில் அட்டாச் ஆகிருக்குது? ஸ்டேட்டாரில் அட்டாச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேட்டார் வந்து ஒரு நிலையாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு நிலையாக இருக்கும். அதுக்கு மேலே நம்மளுக்கு 3 phase வைண்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 3 phase வைண்டிங்ஸ் தான் என்ன பண்ணோம்னா அந்த கரண்ட்டை இழுக்கிறது, அந்த இஎம்எஃப்பை உருவாக்குறது, அந்த தன் வசம் இழுத்து 3 phase சப்ளையில் கொடுக்கறது. இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா ரோட்டார்னு இருக்கும். இதுதான் ரோட்டார். இது மட்டும் சுத்தம். ஓகேங்களா? இப்படி சுத்தம். இது நிலையாக அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? உள்ளே இருக்கிறது மட்டும் சுத்தம். இப்படி சுற்றும் போது என்ன ஆகும்னா மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் மாறிடுச்சுன்னா அப்போது இஎம்எஃப் வந்து, அந்த கரண்ட் வந்து இந்த 3 வைண்டிங்ஸ் வழியாக இந்த ஸ்டேட்டாரில் போய் சேர்ந்துடும். இது வருஷம் இழுத்து சப்ளைக்கு அனுப்பிடும். இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டர். முதல்ல பார்க்க போகிறது ஸ்டேட்டர். இதுதான் சொன்னாலே நிலையாக இருக்கிறது, ஸ்டேஷ்னரி பார்ட். கண்டைன் 3 phase ஆர்மெச்சூர் வைண்டிங்ஸ். அது என்ன ஆர்மெச்சூர்னா, இதுதான் என்ன பண்ணோம்னா கரண்ட்டை உற்பத்தி பண்ணுது இல்லையா, அது தன் வசம் இழுத்து வச்சுக்கிறது. இதுதான் கண்டைன் 3 phase ஆர்மெச்சூர் வைண்டிங்ஸ். திஸ் இஸ் வேர் கரண்ட் இஸ் ஜெனரேட்டட். ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்து அந்த கரண்ட்டு ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா? ஆர்மேச்சூர் வைண்டிங்ஸில் அது எப்படி இருக்குன்னா லேமினேட்டட் ஸ்டீல் வித் ஸ்லாட் டு ஹோல்ட் வைண்டிங்ஸ். ஸ்டீலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ரோட்டார். சென்ட்ரலில் இருக்கிறது தான் ரோட்டார், ரொட்டேட்டிங் பார்ட். அது சுத்த தான் ஆகணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறுபடும். ஹேஸ் ஃபீல்டு வைண்டிங்ஸ் சப்ளைடு வித் டிசி. அதில் டிசி கரண்ட்டு நம்ம கொடுப்போம். அது என்னாகும், நல்லா ரொட்டேட் ஆகிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம ரோட்டார்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் ரெண்டுத்தில் எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாலியன்ட் போல் ரோட்டார். இந்த 3 phase ஆல்டர்னேட்டரில் ஒன்று இதை யூஸ் பண்ணலாம், இல்லை இன்னொன்று யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும் இது. ஓகேங்களா? சாலியன்ட் போல் ரோட்டார் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும். அதேமாதிரி போல்ஸ் அதிகமாக இருக்கும், பெரிய போலாக இருக்கும். அதாவது ஸ்பீடு கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும் அதோடய ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஸ்லிப் ரிங்ஸ். இது ஓகேங்களா? இது எல்லாமே ரிங்கு. இது நார்த்து போல், சவுத்து போல். ஓகேங்களா? இதுதான் அப்படியே சுற்றும். இப்படி சுற்றும் போது நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றும். இதிலேருந்து சுற்றும் போது நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஓகேங்களா? சரி, இதுவே நம்ம இந்த ஸ்மூத் சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் பயன்படுத்தினோம்னா நல்லா ஹை ஸ்பீடில் சுற்றும். ஓகேங்களா? ஸோ 1000 to 3000 RPM. இதெல்லாமே வந்து எப்படின்னா நீராவி வச்சு சுற்ற வைப்பாங்க. இது அப்படி கிடையாது. இது தண்ணி இருக்கு இல்லையா, ஹைட்ரோ, அதை வச்சு சுற்ற வைப்பாங்க இது. ஓகேங்களா? ஸோ ஸ்டீமில் எப்பயுமே ரொம்ப ஸ்பீடாக சுற்றும்.
ஸோ அப்படி சுற்றும் போது என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கட் ஆகும், அந்த ஆர்மேச்சர் வைண்டிங்ஸில் கட் ஆகிட்டு கரண்ட்டு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, அது ஸ்டேட்டர் வழியாக 3 ஃபேஸ் சப்ளைக்கு போயிடும். இதுதான் வந்து நம்மளுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஓகே, ஸோ ஒரு டிசி சப்ளை கொடுத்து இதை ரொட்டேட் பண்ண விடுவோம். அப்படி ரொட்டேட் பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அது வந்து ஃப்ளக்ஸு மாறுபட்டு ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ் இருக்குல்லையே மேலே ஸ்டேட்டார் கீழே, அது கட் ஆகி அது கூட போய் கட் ஆகிட்டு நம்மளுக்கு ஸ்டேட்டார் வழியாக 3 ஃபேஸ் சப்ளை வழியாக நம்மளுக்கு கரண்ட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதை தான் நம்ம ஒர்க்கிங்கில் சொல்ல போகிறேன். ஃபீல்டு வைண்டிங்ஸ் ஆன் த ரோட்டார் இஸ் சப்ளைடு வித் டிசி கரண்ட்டு. உள்ளே சுற்றுது இல்லையா, அதுக்கு என்ன கரண்ட் கொடுப்போம், டிசி கரண்ட்டு கொடுப்போம். அப்படி கொடுத்தா தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு உற்பத்தி பண்ணும். ஓகேங்களா, நார்த்து போல்லையும் உற்பத்தி பண்ணும், சவுத்து போல்லையும். ஓகேங்களா, ரோட்டார் இஸ் ரொட்டேட்டட் பை ப்ரைம் மூவர். நடுவில் ரோட்டார் வந்து டிசி சப்ளை கரண்ட்டு கொடுத்தாச்சு, இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன கொடுப்போம்னா டர்பைன்ஸ் ஆர் இன்ஜின் கொடுப்போம் அதை சுற்றுறதுக்கு. அந்த ரோட்டார் சுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்ஸை கட் பண்ணும். ஓகேங்களா, அப்படி கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏசி வோல்டேஜ், அதாவது இஎம்எஃப் ஏசி வோல்டேஜ் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஸ்டேட்டார் வைண்டிங்ஸில் நிலையாக ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதில் உற்பத்தி பண்ணோம். நம்ம அவுட்புட் வந்து 3 ஃபேஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வெளியே எடுத்துக்கலாம். அதுதான் அந்த டயக்ராமை உங்களுக்கு காமிச்சேன். இப்போ இஎம்எஃப் ஜெனரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ரோட்டார் சுத்த நார்த்து போல் என்ன ஆகுது, பாசிட்டிவ் இஎம்எஃப் உற்பத்தி பண்ணுது, சவுத்து போல் நெகட்டிவ் இஎம்எஃப் உற்பத்தி பண்ணுது. உங்களுக்கு டயக்ராமை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுவே வச்சுப்போமே, இது நார்த்து போல், இது சவுத்து போல். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ், இது ஒரு நெகட்டிவ். இப்படி மாறி மாறி அந்த இஎம்எஃப் உற்பத்தி பண்ணுறதுனால நம்மளுக்கு சப்ளை அவுட்புட் சப்ளை அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, திஸ் ஆல்டர்னேட்டிங் ஆக்ஷன் ப்ரொடியூசஸ் ஏசி வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜ் தான் நம்ம பயன்படுத்திப்போம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கலான்னா P into N by 120. ஸோ இதில் எஃப்னா ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ இஎம்எஃப் உருவாயிருக்கு அதோட ஃப்ரீக்வன்சி, Pனா நம்பர் ஆஃப் ரோட்டார் போல்ஸ், உள்ளே சுற்றுது இல்லையா அதில் இருக்கிற அந்த போல்ஸ், அப்புறம் ரோட்டாரோட ஸ்பீடு. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலான்னா இந்த ஆல்டர்னேட்டரில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அழகாக இதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் 3 ஃபேஸ் ஆல்டர்னேட்னுடைய ஒரிஜினல் பிக்சர். ஸோ இது வந்து ஒரு மிஷின் மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும் 3 ஃபேஸை. இதுக்கு இன்னொரு பேர் சின்க்ரோனஸ் ஜெனரேட்டர். இது என்ன பிரின்சிபல், ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஒரு கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறிச்சுன்னா அங்கே இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கான டயக்ராம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ஸ், ஸ்டேட்டார் நிலையாக இருக்கும், அங்கே தான் கரண்ட்டு உற்பத்தி ஆகும். ஸ்டீல் லேமினேட் பண்ணியிருப்பாங்க. ரோட்டார் தான் உள்ளே சுற்றிட்டுருக்கோம், டிசி சப்ளை கொடுப்போம். நம்ம என்ன ரோட்டார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், சலைன் போல் ரோட்டார் யூஸ் பண்ணலாம் ஸ்லோவாக சுற்றினோம்னா. இதுவே கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றினோம்னா ஸ்மூத் சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் பயன்படுத்திக்கலாம். அதுக்கான டயக்ராம். ஸோ ஆல்டர்னேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ரோட்டார் சுற்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு உற்பத்தி ஆகி அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு அந்த ஆர்மேச்சர் வைண்டிங்ஸில் போய் கட் பண்ணி நமக்கு ஏசி வோல்டேஜ் கிடைக்குது. அந்த ஏசி வோல்டேஜ் 3 ஃபேஸாக இருக்குது. ஸோ நார்த்து போல் எப்பயுமே பாசிட்டிவ் கொடுக்கும், சவுத் போல் நெகட்டிவ் கொடுக்கும், ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஹை ஏசி வோல்டேஜை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கலான்னா கிடைக்கக்கூடிய இஎம்எஃப் F is equal to Pn by 120. ஸோ அப்படின்னா என்ன, எஃப்னா என்ன, பின்னா என்னென்ன. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.